வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு 2022 டிஎன்பிஎஸ்சியில் நடந்த கொஷின் பேப்பர் தாங்க. ஆல்ரெடி இந்த கொஷின் பேப்பர்லேருந்து நம்ம 50 வினாக்கள் பார்த்துருக்குறோம். அதாவது பார்ட் 1லேருந்து ஒரு 25 வினாக்களும் பார்ட் 2லேருந்து 25 வினாக்களும் பார்த்துருக்குறேங்க. இன்றைக்கி பார்ட் 3லேருந்து 25 வினாக்களை பார்க்க போகிறோம். கொஷின்ஸ் எல்லாமே வேறு லெவலில் சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி தமிழ் நியூ சிலபஸ்லேருந்து இந்த மாதிரி மாடலில் தாங்க மேக்ஸிமம் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோவோட பிடிஎஃப் நம்ம டெலகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எக்ஸாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1வது கொஷின், பின் வருவனவற்றுள் முறையான தொடர் எது? அதாவது இந்த தொடரில் வார்த்தைகளை மாற்றி மாற்றி போட்டிருப்பாங்க. இதில் சரியான தொடர் எதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடம் உண்டு. இது ஒன்றுமே அர்த்தம் புரியலிங்க. அப்போ இது தவறு. 2வது பாருங்க, தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டில் தனித்த இடம் உண்டு. இதுவும் தவறு. சி பாருங்க, தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. அப்போ இதுதான் சரியான பதில். பின் வருவனவற்றுள் முறையான தொடர் எது? ஆன்சர், தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. 2வது கொஷின், குறில் நெடில் மாற்றம். சரியான பொருள் வேறுபாடு அறிந்து தெரிவு செய்க. சிலை, சீலை. சிலைனா என்னங்க? சிலை என்பது ஒரு நபரையோ பொருளையோ அல்லது ஒரு செயலையோ அதன் உருவத்தை நினைவில் வைப்பதற்காக உருவாக்கப்படும் மாதிரி. சீலைனா என்னங்க? புடவை. இப்போ இதுக்கு சரியான பதில் 2. சிற்பம், துணி என்பதே சரியான பதில். குறில் நெடில் மாற்றம், சரியான பொருள் வேறுபாடு அறிந்து தெரிவு செய்க. சரியான பதில் சிற்பம், துணி. 3வது கொஷின், 6 இரு பொருள் தருக. ஆன்சர், எண்களில் 6 காவேரி 6. 6 இரு பொருள் தருக. எண்களில் 6 காவேரி 6. 4வது கொஷின், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தொடருக்கு ஏற்றவாறு மாற்றுக. கபிலர் திறமையானவர் என்று குமரன் தெரியும். சரியான பதில் குமரனுக்கு. கபிலர் திறமையானவர் என்று குமரனுக்கு தெரியும். 5வது கொஷின், ஆட்சியாளர் இச்சொல்லின் தொழிற்பெயர் விகுதியை கண்டறிக. ஆன்சர், சி. 6வது கொஷின், சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. முருகன் படித்து முடித்து விட்டான். டேஷ் முகிலன் படிக்கவில்லை. இந்த இடத்துல எந்த வார்த்தை வந்தால் அந்த தொடர் முற்று பெறும்னு சொல்லி நம்ம பார்க்கணுங்க. முருகன் படித்து முடித்து விட்டான், ஆனால் முகிலன் படிக்க முடியவில்லை. 7வது கொஷின், தவறான இணைப்பு சொல் இடம்பெற்றுள்ள வாக்கியத்தை கண்டறிக. ஆன்சர், அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஆகையால் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை என்பது தவறான பதில். ஏன் தவறுனா, அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. இந்த ஆகையால் வர இடத்துல என்ன வரணும்? ஏனெனில். அப்போ ஏதான் தவறான பதில். 8வது கொஷின், கடை என்பதன் சரியான இருபொருள் காண்க. ஆன்சர், முடிவு, அங்காடி. கடை என்பதன் சரியான இருபொருள் முடிவு, அங்காடி. 9வது கொஷின், கீழ்காணும் விடைக்கு பொருந்தாத வினா சொல்லை தேர்ந்தெடு. கொஷின் பாருங்க, கீழ்காணும் விடைக்கு பொருந்தாத வினா சொல்லை தேர்ந்தெடு. பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார்.
ஆன்சர் ஏன். அதாவது விடைக்கு பொருந்தாத வினாதான் கேட்டிருக்கிறாங்க. கொஷினை நல்லா பாருங்க. பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் யார், எப்படி, எவ்வாறு என்பது மூணுமே சரியான வினா. ஆனால் பொருந்தாத வினா எதுங்க? ஏன். பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார். ஏன். கொஷினை நல்லா படிங்க. அவசரப்பட்டு மட்டும் ஆன்சர் பண்ணிடாதீங்க. ஏன்னா நிறைய கொலாப்ஸ் பண்ணி கூட கேட்பாங்க. அதுக்காக தாங்க திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன். 10வது கொஷின், வினா எழுத்துக்களை தேர்ந்தெடு. ஆன்சர் ஏ, யா, ஆ. வினா எழுத்துக்கள்லாம் என்னங்க? வினா எழுத்துக்கள் என்றால் வினா பொருளை குறிக்கும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஆகும். இந்த வினா எழுத்துக்கள் தமிழில் எத்தனை வகை இருக்குன்னா 5 வகை இருக்கு. என்னென்ன வகைன்னு சொல்லி பார்க்கலாங்க. 1 ஆ, 2 ஏ, 3 ஏ, 4 ஓ, 5 யா. 5 வகையான வினா எழுத்துக்கள் தமிழில் இடம்பெறுகின்றன. வினா எழுத்துக்களை தேர்ந்தெடு. ஆன்சர் ஏ, யா, ஆ. 11வது கொஷின், பொருத்தமான காலம் அமைத்தல். தவறான இணையை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் வருவாள். நிகழ்காலம் என்பது தவறான பதில். அப்போ வருவாள் என்றது எதிர்காலம். வருவாள் அப்படின்றது எதிர்காலத்தை குறிக்குது. பொருத்தமான காலம் அமைத்தல், தவறான இணையை தேர்ந்தெடுக்க. வருவாள் நிகழ்காலம் என்பது தவறான பதில். இதற்கு சரியான பதில் வருவாள் எதிர்காலம். 12வது கொஷின், ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக. மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் டேஷ், மயில் தோகையை டேஷ். இதற்கு சரியான பதில் விரிந்தன, விரித்தது. மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. 13வது கொஷின், சரியான ஆண்பால் பெயருடன் பெண்பால் பெயரை பொருத்துக. எருது, பசு, களிறு, பிடி, களை, பிணை, கடுவன், மந்தி. அப்போ ஆன்சர் 3, 1, 4, 2. எருதுனா பசு, களிறுனா ஆண் யானை, பிடினா பெண் யானை, களைனா ஆண்மான், பிணைனா பெண்மான், கடுவன்னா ஆண் குரங்கு, மந்தினா பெண் குரங்கு. அப்போ ஆன்சர் 3, 1, 4, 2. 14வது கொஷின், சரியான கலை சொற்களை கண்டறி. கன்சியூமர், என்டர்பிரினியர். ஆன்சர் நுகர்வோர், தொழில் முனைவோர். 15வது கொஷின், விடை வகைகள். நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு தலைவலிக்கும் என்று உரைப்பது. ஆன்சர் உருவது கூறல் விடை. இந்த விடை 8 வகைப்படும். 1 நேர்விடை, 2 சுட்டுவிடை, 3 மறைவிடை, 4 ஏவல் விடை, 5 வினா எதிர் வினாதல் விடை, 6 உற்றது உரைத்தல் விடை, 7 உருவது கூறல் விடை, 8 இனமொழி விடை. இப்போ 15வது கொஷின், விடை வகைகள். நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு தலைவலிக்கும் என்று உரைப்பது உருவது கூறல் விடை. 16வது கொஷின், ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சைபர் ஸ்பேஸ். ஆன்சர் இணையவெளி. 17வது கொஷின், சரியான விடையை பொருத்துக. ஏவு ஊர்தி, லான்ச் வெஹிக்கல், ஏவுகணை, மிசபிள், பதிவிறக்கம், டவுன்லோட், கடல் மைல், நாட்டிக்கல் மைல். இப்போ ஆன்சர் 4, 1, 2, 3.
18வது கொஷின், பொருத்தமான காலம் கண்டறிக. ஆன்சர் விளையாடுகின்றேன், நிகழ்காலம். 19வது கொஷின், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு, சரியானதை தேர்ந்தெடு. ஆன்சர் மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா என்பது எழுத்து வழக்கு, மீதி மூன்றுமே பேச்சு வழக்கு. மணி நேற்று பள்ளிக்கு வந்தியா, மணி நேற்று பள்ளிக்கு வந்துட்டியா, மணி நேற்று பள்ளிக்கு வந்துக்கின, இது எல்லாமே நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறது. ஆனால் மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா என்பது எழுத்து வழக்கு. 20வது கொஷின், சரியான எழுத்து வழக்கு சொல்லினை தேர்ந்தெடு. ஆன்சர் பதில் சொல். சரியான எழுத்து வழக்கு பதில் சொல். பேச்சு வழக்கு பதில் சொல்லுச்சு, பதில் சொன்னியா, பதில் சொல்லிக்கினியா, இதெல்லாமே நம்ம பேசும்போது உச்சரிக்கிற வார்த்தைகள். ஆனால் எழுதும்போது பதில் சொல் என்று தான் எழுதுவோம். அப்போ இதுதான் எழுத்து வழக்கு. 21வது கொஷின், பின் வருவனவற்றுள் எது சரியான நிறுத்தற்குறிகளை பெற்றுள்ளது. ஆன்சர் ஏ, வீட்டிற்கு வருபவர்களை வாங்க வாங்க, உட்காருங்க, அம்மா வந்திடுவாங்க என்று வரவேற்பாள். அப்போ ஆன்சர் ஏ தான் சரி. 22வது கொஷின், ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சாஃப்ட்வேர், மென்பொருள். 23வது கொஷின், சரியான ஊர் பெயரின் மருவை எழுதுக. ஆன்சர் உதகை, உதகமண்டலம் என்பது சரியான பதில். அப்போ மற்ற ஊர் பெயருடைய மருவையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெல்லை, திருநெல்வேலி, மன்னார்குடி, மன்னை, கும்பகோணம், குடந்தை, புதுச்சேரி, புதுவை, புதுகை, புதுக்கோட்டை. 23வது கொஷின், சரியான ஊர் பெயரின் மருவை எழுதுக. ஆன்சர் உதகை, உதகமண்டலம் என்பது சரியான பதில். 24வது கொஷின், வானவன் மாதேவி என்னும் ஊர் பெயரின் மருவு எதுவென கண்டறிக. ஆன்சர் மானாம்பதி. 25வது கொஷின், நிறுத்தற்குறிகள் சரியானது எது. ஆன்சர் பி, படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டா பக்கத்தில் கமா வரணும். பரீட்சையை கூட சுலபமாக எழுதி பாஸ் பண்ணிடலாம், ஆச்சரியக்குறி வரும். என்றான் பக்கத்தில் கமா வரும். தாயத்து விற்கிறவன், அதாவது படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டா பரீட்சையை கூட சுலபமாக பாஸ் பண்ணிடலாம், சுலபமாக எழுதி பாஸ் பண்ணிடலாம் என்றான் தாயத்து விற்கிறவன். அப்போ ஆன்சர் பி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.